வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்களும் பண்டிகைகளும் என்ற தொடரிலே இன்றைய தினம் 8வது மாதமாகிய கார்த்திகை மாதத்தை பற்றியும் இதில் நிகழ இருக்கின்ற சூரசம்ஹாரம் என்ற பண்டிகை பற்றிய கருத்துக்களையும் சிலவற்றை நம்ம இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை அன்று முருகன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ததாக ஐதீகம். இதற்கு மூலமான கந்த புராணத்தை பற்றி சில அடிப்படை கருத்துக்களை நம்ம சுருக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம். ராமாயணத்திற்கும் கந்த புராணத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனாலும் கம்பர் புகழ் பெற்ற அளவுக்கு கந்த புராணத்தை தந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் புகழ் பெறவில்லை என்பது ஒரு வருத்தம்தான். இது எப்படி இரண்டும் இணைந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம் வைஷ்ணவ இதிகாசம், கந்த புராணம் சைவ இதிகாசம். இது சிவனை மையப்படுத்தியது, ராமாயணம் விஷ்ணுவை மையப்படுத்தியது. இதோட அமைப்புகளும் கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ராமாயணத்தில் 7 காண்டங்கள், கந்த புராணத்தில் 6 காண்டங்கள். அப்படி வரிசை சொல்கிறேன் பாருங்கள். பாலகாண்டம் இங்கே உற்பத்தி காண்டம், அயோத்திய காண்டம் இங்கே அசுர காண்டம், ஆரண்ய காண்டம் இங்கே மகேந்திர காண்டம். இதில் குரங்கள் இல்லாதனால கிஷ்கிந்தா இல்லை புராணத்தில். இங்கே சுந்தரகாண்டம், இங்கே தேவகாண்டம். இதில் உத்தரகாண்டம், இங்கே தக்க காண்டம். யுத்த காண்டம் ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது. இப்படி ராமாயணத்தின் 7 காண்டங்கள் இங்கே கந்த புராணத்தில் 6 காண்டங்களாக விளக்கப்பட்டிருக்கிறது. மூலம் பாருங்கள், கம்பராமாயணத்தில் விஸ்வரவா மகரிஷிக்கும் கைகசி அரக்கைக்கும் பிறந்தவர்கள் தான் ராவணன் சம்பதியர். அதே போல் இங்கே கஷ்யப மகரிஷிக்கும் மாயை என்ற அரக்கைக்கும் பிறந்தவர்கள் தான் சூரபத்மன் சந்ததியர். இதில் ராவணன், இங்கே சூரபத்மன், அங்கே கும்பகர்ணன், இங்கே தாரகாசுரன், அங்கே விபீஷ்ணன், இங்கே சிங்கமுகன், அங்கே சூர்பனகை, இங்கே அஜமுகை, அங்கே அனுமன், இங்கே வீரபாகு, அங்கேயும் இலங்கை, இங்கும் இலங்கை, அங்கே இந்திரஜித், இங்கே பானுகோபன். இப்படி இந்த 2 இதிகாசங்களும் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இப்போ கஷ்யப முனிவருக்கும் மாயை என்ற ஒரு அழகிய ராட்சசி, இந்த 2 பேருக்கும் ஏற்பட்ட உறவால் பிறந்த முதல் குழந்தை சூரபத்மன். இவனது உடன்பிறப்புகள் சிங்கமுகன், தாரகாசுரன் மற்றும் அஜமுகி. காஷ்யப முனிவர் பிரம்மத்தை உணர்ந்த ஞானி, தர்மத்தை உணர்ந்தவர். அதனால் அவர் தன் குழந்தைகளுக்கு தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்று போதித்தார். ஆனால் தாய் மாயா அரக்கி குலத்தை சார்ந்தவள், அதர்மத்தை சார்ந்தவள். அதனால் அவள் போதிக்கிறாள், தர்மத்தின்படி வாழ்ந்தால் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே நாம் உச்சத்தை தொட முடியாது. மாறாக குறுக்கு வழியில் அதர்மத்தில் செயல்பட்டால்
மற்றவர்கள் பெற்றிருக்கின்ற இத்தனை வளங்களையும் மிக லகுவாக அதை நாம் அடைந்து விடலாம் என்று அதர்மத்தை போதிக்கிறாள். இவற்றை பெறுவதற்கான அறிவு வேணுமல்லவா? அதர்மம் திறமை இல்லாமல் வந்துடுமா? கையாள முடியுமா? அப்போ அதர்மத்தை திறமையாக கைக்கொள்வதற்கு அதுக்குரிய சில ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடும் தவங்கள் புரிந்து திவ்ய வரங்களை வாங்கிவிட்டால் அதை கொண்டு மூவுலகையும் ஆண்டு விடலாம் என்று தாய் மாயா அதர்மத்தை போதித்தால் உங்களுக்கு. அதன்படி பத்மாசுர சகோதரர்கள் கடும் தவங்கள் மூலமாக மூவுலகையும் வென்றனர். அந்த வெற்றியின் காரணமாக பத்மாசுரனுக்காக இலங்கையில் கடல் சூழ்ந்த வீர மகேந்திரபுரி என்ற அற்புதமான நகரத்தை நிர்மாணித்தார் விஸ்வகர்மா. விஸ்வகர்மாவின் மகள் பதுமகோமலை, அவளை பத்மாசுரன் மனம் புரிகிறான். இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தைகள் பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு என்ற 4 பேர். அஜமுகி துர்வாசரை வற்புறுத்தி இல்வலன் வாதபி என்ற 2 மகன்களை பெற்றால் அது தனி கதை. இதில் அஜமுகி தேவேந்திரன் மனைவி இந்திராணியை பத்மாசுரனுக்கு பரிசீலிப்பதற்காக அவளை கடத்தி செல்ல முயல்கின்ற போது அவளுக்கு காவலாக இருந்த மகாகாலன் அஜாமுடைய கையை துண்டித்து விடுகிறான். அதனால் ஆத்திரமடைந்த அஜமுகி அவளால் மகாகாலனை ஒன்றும் செய்ய முடியல. எனவே நேராக சூரபத்மனை சந்தித்து தனக்கு நிகழ்ந்த அவமானத்தை எடுத்து விளக்கி சொல்கிறார். அதனால் சினமடைந்த சூரபத்மன் இந்த மகாகாலனையும் அவனோடு சேர்ந்த தேவர்களையெல்லாம் சிறைப்படுத்தி விடுகின்றான். அது மட்டும் இல்லை, சிறையில் அவர்களை கொடுமைப்படுத்துகின்றான். இதை நீக்க வேண்டும் அல்லவா? அதனால் தேவர்கள் எல்லோரும் பிரம்மாவை வணங்கி இந்த துன்பத்திலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறாங்க. ஆனால் பிரம்மாவால் காப்பாற்ற முடியுமா? அவர் சொல்கிறாரு, நாம் சிவபெருமானிடத்தில் வேண்டினால்தான் இதுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று அனைவரும் சென்று சிவபெருமானிடத்தில் தங்களுடைய குறைகளை வைக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய 6 முகங்களிலிருந்து 6 வகை ஆற்றல்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் முருகப்பெருமானை உருவாக்குகின்றார். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதாக கதை போகுது. இப்போ சிவனுடைய 6 முகங்கள் என்ன? நம் முருகனுக்கு 6 முகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். மூலத்தில் இல்லாதது முகிழ்ந்து வர முடியாது. அப்போது முருகனுக்கு 6 முகம் வரணும்னா அவன் தந்தையாக சிவனுக்கு அது இருக்கணும். எனவே சிவனுக்கே 6 முகங்கள் உண்டு என்று சைவ சித்தாந்தம் மேற்கோள் காட்டுகிறது. சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம் என்று சிவனுக்கு 6 முகங்கள் இருப்பதாக சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அந்த 6 முகங்களில் இருந்து வந்த நெருப்பு பொறிகள் தான் சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக பிறப்பெடுத்தன. இவற்றை இந்த 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் என்று வந்தது. அப்போ கார்த்திகை என்பது என்னன்னா காந்தத்தின் தன்மாற்றத்தை விளக்குவது, 6 முகக் கடவுளை பற்றி விளக்கிச் சொல்வது. அதனால் பார்க்க இருக்கிறோம். ஒரு நாள் இந்த 6 குழந்தைகளில் தாய் சக்தி வந்து அரவணைக்க 6 முகம் இணைந்து ஒரு உடலாக சமைந்த கந்தன் வெளிப்படுகின்றான்.
6 உடல்கள் மறைந்து ஓருடலாக 6 தலை உடையதாக ஆறுமுகனாக சக்தியுடைய மடியில் உருவாகிறார். பிறகு இந்த வதத்தை நிகழ்த்துவதற்காக சக்தி தன்னுடைய ஆற்றலை சக்தி வேலாக முருகனிடத்தில் கொடுக்கிறாள். சிவபெருமான் வீரபாக தேவனையும் அஷ்ட திக்பாலர்களையும் முருகனுக்கு துணையாக தந்தருகிறார். இவங்கெல்லாம் போய் திருச்செந்தூரில் முகாமிட்டு வீரபாக தேவனை தூது அனுப்புகிறார். தேவர்களையும் விடுதலை செய்துட்டு சரணடைச்சு தூது அனுப்புகிறாங்க. ஆனால் தீயவர்களுக்கு நல்லதை ஏற்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் இடம் கொடுக்காது. அதனால் வீரபாகத்தேவனுடைய தூதை அலட்சியப்படுத்தி அவனை அவமானப்படுத்தி விட்டு யுத்தத்திற்கு தயார்படுத்துகின்றான். இப்போ என்ன அங்கே தேவை இருக்குன்னா, அஜாமுகி செய்து தவறு என்றதை புரிஞ்சுக்கணும். தேவர்களை சிறடெடுத்தது சரியான காரியம் அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவருடைய தம்பி சிங்கமுகன் எடுத்து பேசுகிறான் சூரபத்மன்கிட்ட. ஆனால் ஆணவத்துக்கு யார் அறிவுரை சொன்னாலும் அவ்வளோ எளிதில் உள்ளே போகாது. அங்கே சொல் புத்தி பயனாவது இல்லை. அதனால் சிங்கமுகனை சினந்து கொண்டு அவன் யுத்தத்துக்கு தயார் பண்ணுறான். முருகன் திருச்செந்தூரை அடைந்து அங்கிருந்து இந்த நிகழ்வு நடத்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ திருச்செந்தூருக்கும் கடல் சூழ்ந்த இலங்கை வீரமகேந்திரபுரின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு இடையில் கிரௌஞ்ச மலை ஒரு அற்புதமான ஒரு காட்சி இதில் சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த கிரௌஞ்ச மலைக்கு பொறுப்பு அதை ஆண்டு கொண்டிருப்பவன் பத்மாசுரனுடைய தம்பி தாரகாசுரன். இப்போ அவனை கொன்று அதன் பிறகு கிரௌஞ்ச மலையை சிதைத்து விட்டு வீரமகேந்திரபுரியை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் வீரமகேந்திரபுரி எப்படி இருந்தது அப்படின்னா, மிக பிரம்மாண்டமான வசதிகளோட இன்றைய விஞ்ஞானம் வளர்ந்த மாதிரி அன்றைக்கு இருந்ததாக குறிப்பு சொல்கிறாங்க. இந்த கிரௌஞ்ச மலை தகர்க்கப்பட்டதை செய்தி கேள்விப்பட்டுடனேயே அறக்கரைப்படை தயாராகி பானுகோபன் தலைமையில் எல்லாம் இங்கே வராங்க. முருகனின் படைகளை எதிர்த்து யுத்தம் செய்கின்றார். இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்றாலும் கூட செஞ்சோற்று கடன், இதுவரைக்கும் ஒருத்தனை நாடி நட்போக இருக்கிறோம், சொந்தத்தோடு இருக்கிறோம். சிக்கல் வருகின்ற காலத்தில் விலகிச் செல்வது உறவுக்கு அழகல்ல. அதனால் சரியோ தவறோ இவனோடு நாம் இணைந்திருக்கணும் என்ற வகையில் சிங்கமுகனும் பானுகோபனும் அதிலிருந்து பிறகு யுத்தத்தில் 2 பேரும் மாண்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் போன பிறகு கடைசியில் சூரபத்மன் நேரடியாக யுத்த களத்தில் இறங்குகிறான். சூரனுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கந்தனுடைய சக்தி ஆயுதத்தால் அழிக்கப்படுகின்றன. அனைத்து ஆயுதங்களும் இழந்த நிலையில் அவருடைய மாயா சக்தியை பயன்படுத்தி விருட்சமாக நிற்கின்றான் சூரன். இது ரொம்ப சௌகரியமாக போச்சு. இல்லை, இன்னொரு கருத்து என்னன்னா, சூரன் கடைசி யுத்தத்தை சந்திக்கின்ற கட்டத்தில் முருகனை சிறுவனாக நினைத்தது தவறு என்று வருந்துகிறான். சிவனுடைய அம்சமே தான் முருகன் என்பதை உணர்கிறான். ஆனாலும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு முருகனிடத்தில் சரணடைவதற்கு அவனுடைய ஆணவம் இடம் கொடுக்க மாட்டேன்றது. அவனுடைய மன போராட்டத்தை முருகன் புரிந்து கொள்கின்றான். அதனால் விருட்சமாக நின்ற சூரனை சக்தி வேலால் 2ஆக பிளந்து ஒரு பகுதியை மயில் வாகனமாகவும் இன்னொரு பகுதியை சேவற்கொடியாகவும் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த சூரனை வதம் செய்த நாள் தான் நாம் கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுகிறோம். இப்போது இது வரைக்கும் சொன்னது கதை, ஒரு புராணம்
பேசப்பட்டிருக்கிறது. இந்த புராணத்தில் உள்ள இன்றைய விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே உள்ள அறிவியல் பூர்வமான உண்மை என்ன, தத்துவம் என்ன என்பதை நாம் இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். அனைத்திற்கும் மூலமான ஆதிசிவம் அதுதான பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது. அந்த பரிணாம சரித்திரத்தில் மனித உடலிலே மண்ணின் தத்துவமாக உடல் திசுக்கள், நீரின் தத்துவமாக இரத்த ஓட்டம், நெருப்பின் தத்துவமாக வெப்பம், காற்றின் தத்துவமாக சுவாசம், விண்ணின் தத்துவமாக உயிர், சிவத்தின் தத்துவமாக அறிவின் தத்துவமாக மனசு, முருகன். இவையெல்லாம் இயங்குகின்ற ஒரு திரு உருவம்தான் மனித வடிவம். அதாவது ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை மற்றும் மனம் என்ற 6 முகங்களை உணர வேண்டும் என்பதைத்தான் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று திருப்புகழிலே சொல்லப்படுகிறது. அந்த 6 வார்த்தைகள் என்ன? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் 1, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் 1, மாறுபடு சூரரை வதைத்த முகம் 1, வள்ளியை மனம் புணர வந்த முகம் 1, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இதில் இந்த 6 முகங்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் உள்ள பொருள் என்னன்னு நான் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1. அது மயில் வாகனத்தில் பயணம் செய்வது என்று நம்ம பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொண்டோம். அது அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா முடியாது. அப்போ என்ன கருத்து உண்மையோடு இணைந்திருக்கும், அறிவு சார்ந்திருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1. அதாவது அளப்பரிய சிறப்புமிக்க மயில் போன்ற வண்ணமயமான இந்த பிரபஞ்சம், கொடான கோடி நட்சத்திரங்கள், சூரியன்கள், கோள்கள், உயிரினங்கள், இறுதியாக மனித இனம், இவற்றோடு இன்பத்துன்ப உணர்வுகளாக மனம், இப்படி எண்ணற்ற திருவிளையாடுகளை நிகழ்த்துகின்ற இந்த பிரபஞ்ச இயக்கம் அது காந்த களம். இந்த நிகழ்த்துகின்ற காந்தத்துக்கு ஓமானம், உருவகம், முருகன். அப்போ இத்தனை திருவிளையாடுகளை நிகழ்த்துகின்ற காந்த கடவுளே முருகா என்பது இதன் பொருள். இரண்டாவது, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் 1. சிவமும் சக்தியும் இணைந்தது தானே இந்த பிரபஞ்சம். இதை அர்த்தநாரி என்றும் சிவசக்தி என்று சொல்கிறாங்க. இதையே விஞ்ஞானம் விண் சுழலும் சுத்த வெளியும் இணைந்தது பிரபஞ்சம் என்பதனால் விண் சுழல் ப்ளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி என்று சொல்கிறது. அப்போ அர்த்தநாரிக்கு விஞ்ஞானம் சொல்கின்ற வார்த்தை விண்வெளி. இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் காந்தமும் அனைத்திற்கும் மூலம் சக்தி சிவமே என்று உணர்ந்த ஞானத்தை இங்கே கதையில் குமரகுரு பரன் என்ற ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஓம் என்ற பிரணவத்தின் பொருள், அதாவது காந்தத்தின் உட்பொருளை விளக்கிச் சொல்வதற்காக ஒரு சின்ன கதை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பிரம்மாவை சிறையில் அடைத்ததாக. அதில் சிவபெருமான் முருகனை கூப்பிட்டு பேசுகிற போது சிவனுக்கும் இந்த ஓம் என்ற பிரணவ பொருள் தெரியாது. அப்போ அவருடைய காதிலே முருகன் ஓதுவான். அப்போது இந்த காந்தத்தை பற்றிய ரகசியத்தை குமரனான முருகன் குருஸ்தானத்திற்கு உயர்ந்து பரம்பொருளுக்கே பிரணவ தத்துவத்தை போதித்ததால் இவன் குமர குரு பரம் என்று சொல்லப்படுகின்றான். மூன்றாவது, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1. அதாவது தன்னுடைய
குறை நிறைகளை எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் பேசுகிறோம். அப்படி உண்மையான பக்தன் ஆத்மார்த்தமாக முருகனிடத்தில் சரணடைகின்ற போது அவர்களை தீவினை செய்ய விடாமல் காக்கின்ற ஒரு பரம்பொருள் முருகன். அது எப்படிப்பட்ட சரணாகதி என்றால், என் செயல் என்பதெல்லாம் முருகா, என்னுள் இருக்கும் உன் செயலே என்ற பூர்ண சரணாகதி அவர்களுக்கு முருகன் பக்க பலமாக துணை இருக்கின்றான். 4வது, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இப்போ அந்த கிரௌஞ்ச மலை சிதைத்தானே, அது குன்று உருவ வேல் வாங்கி. இதுக்கு உட்பொருள் என்ன என்றால், அந்த கிரௌஞ்ச மலை என்பது மனிதனுடைய தலையில் இருக்கின்ற ஆணவத்திற்கு ஓமானம். எனவே ஆணவம் என்ற கிரௌஞ்ச மலையை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கூரிய வேல் போன்ற நுண்ணிய அறிவுள்ள கதிர்வேலா. எனது ஆணவத்தால் நான் தவறு செய்கின்ற போது என்னை தண்டித்து துன்பத்தை கொடுத்து என்னை திருத்துகின்ற கந்தா என்று பொருள். 5வது, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. எதற்கு மாறுபடுகின்றோம்? தெய்வ நீதிக்கு, இயற்கை சட்டத்துக்கு முரண்படுகின்றோம். அந்த முரண்படுகின்ற தனம் அரக்க குணமாகும். எனவே தெய்வ நீதிக்கு முரண்படுகின்ற அரக்க குணமுள்ள மனிதர்களை, வேஷ பக்தரை தண்டிக்கின்ற சுப்பிரமணியா. 6வது, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அதாவது பெண்பால் சக்தி என்ற குறிப்பே ஆத்மாவை குறிப்பிடக்கூடியது, ஜீவாத்மாவை குறிப்பிடக்கூடியது. சக்தியின் அம்சமான ஜீவாத்மா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. இது தன் மூலமான பரமாத்மாவோடு இணைவதே மனித வாழ்வின் சிறப்பான நோக்கம் என்று உணர்த்துகின்ற தனிகாச்சலா. இப்படி இந்த 6 வகைகளிலே எழுச்சி பெற்று 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். அதாவது ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, எண்ணம் என்ற 6 வகைகளில் எனது அறிவை இயங்கச் செய்யும் மூலமான பரம்பொருள் எதுவென நான் உணர அருள் புரியும் கார்த்திகேயா. அடுத்த வரி, கடைசி வரி, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அனைத்திலும் அறிவு சுடராக, அருட்பெரும் ஜோதியாக, மலை மீது என் தலை மீது பிரம்மரந்திரமாக விளங்கும் ஆதிசிவத்தின் மறுவடிவே சிவகுமரா. இதுதான் இந்த கவியினுடைய பொருள். இப்படி இயற்கை நீதியை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்க முடியும். இயற்கை நீதிகளை பற்றிய விளக்கம் பெறுகிற நோக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் உள்ள இந்த அரக்கத்தனமான குணங்களை எல்லாம் தூய்மை செய்து தெய்வீக பண்புகளை முழுமைப்படுத்தி கொள்ளக்கூடியது. வள்ளுவன் சொன்னது போல, மனத்துக்கண் மாசு இளன் ஆவதுதான் அனைத்து தர்மங்களின் நோக்கம், அனைத்து இதிகாசங்களின் புராணங்களின் நோக்கம். 5 உள்ள விலங்குகள் வரைக்கும் எந்த பயிற்சியோ பாடமோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா விலங்கு என்றாலே எல்லைக்குட்பட்டது என்று பொருள். எந்த எல்லைக்குட்பட்டது? உடல் என்ற எல்லைக்குட்பட்டது. உடல் சார்ந்த தேவைகள், உணவு, நீர், இனவிருத்தி, பாதுகாப்பு, பராமரிப்பு, இதுக்கான அறிவைத்தான் அவை செயல்படுத்த முடியும், சிந்திக்க முடியுமே தவிர உடலை கடந்து பிரபஞ்சத்தை, இயற்கையை, தெய்வத்தை பற்றிய ஆராய்ச்சி செய்ய முடியுமா என்றால் அது 5 அறிவுக்கு முடியாது. அதற்காகவே மூலமாம் சிவத்தின் அறிவு தன்னை அறியவே எழுச்சி பெற்ற இடம் பகுத்தறிவாக மனிதனாக பரிணமித்தது. ஆனால் எத்தனையோ மகான்கள் காலங்காலமாக பக்கமாக எழுதி குவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்திய இதிகாசங்களைப் போல் வேறு எந்த மதத்திலும் விளக்கம் கிடையாது. ஆனால் கொடுக்கப்பட்ட விதம் ரகசியார்த்தங்கள். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய திறம் தவத்திற்குத்தான் உண்டு. ஏன்னா
இந்த ரகசியார்த்தங்கள் வழியாக, இதிகாசங்கள் வழியாக வாழ்வியல் வகுத்த மகான்கள் தவத்தில் உயர்ந்த ஞானிகள், பிரபஞ்சத்தை அறிந்தவர்கள், பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக கண்டவர்கள். அந்த நிலையில் இருந்து எழுதப்பட்ட கருத்தை சாதாரண ஒரு மொழியை வைத்துக்கொண்டு நம்ம அளக்க முடியாது. அந்த சொல்லுக்கு சொல் என்று நேரடி பொருள் எடுத்தாலும் கதை தான் மிச்சமாகுமே தவிர வாழ்க்கை கிடைக்காது. அதனால் தவம் செய்தால்தான் தத்துவம் விளங்கும். தவம் செய்தவுடைய கருத்து தான் தெளிவாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அகல் விளக்காக வழிகாட்டும். அதனால் கண்ணாசன் அழகாக சொன்னார், கண்ணாசன் இல்லை, மருதுகாசி, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அது என்ன? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லைனர். ஸோ இன்றைய உலகத்தில் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது, ஆனால் ஹியூமனிசம் தான் காணாமல் போச்சு. அப்போ மனிதத்துடைய உட்பொருளை தெரியவில்லை என்றால் எந்த விஞ்ஞான அறிவும் எந்த தத்துவ அறிவும் நமக்கு பயனாகாது. அது வெறும் சடங்கு சம்பிரதாயங்களைத்தான் இருக்குமே தவிர வழிகாட்டுகின்ற ஜீவ தத்துவங்களாக மாற்றம் பெறுவதில்லை. எந்த மனிதன் தன் மனதை குற்றமில்லா வகையில் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றானோ அந்த மனிதனுக்கு தத்துவங்களே தேவையில்லை. ஏன்னா அவனே ஒரு சான்றோனாக, எடுத்துக்காட்டாக மக்களுக்கு பாடமாக அமைகின்றான். இப்படி மனிதன் தரமாற்றம் பெறுவதற்கான விளக்கம்தான் கந்த புராணம். இப்போ திருக்கார்த்திகை நாளன்று திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவாங்க மலை மேலே. அதன் பின்னர் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் 5 விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. அதாவது ஆதிசிவத்திலிருந்து பரிணமித்த பஞ்சபூதங்களையும் பஞ்ச தன்மாற்றங்களையும் உணர நம்ம உடலின் உச்சியாகிய சகசிரதாரத்தில் உயிரை உணர்ந்து அந்த உயிருக்கு உட்பொருளான சிவத்தை அறிய வேண்டும், சுத்த வெளி அறிய வேண்டும் என்பது தான் மலையில் ஏற்றப்படுகின்ற மகாதீபம். அதன் பிறகு அந்த சிவத்திலிருந்து எழுச்சி பெற்ற இறை துகள், அது சக்தி என்று சொல்லுகின்றோம். மூலமான சிவமும் இயக்கமான சக்தியும் இணைந்த பஞ்சபூதங்களான விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5இன் அதிபதி கணபதி. அடுத்து ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசனை, சிந்தனை என்ற 6 அறிவே சிவனின் 6 முகங்களை வெளிப்படுத்திய கந்தனின் சரவண பவ மந்திரம். இந்த 6 நிலைகளில் இயங்குகின்றதல்லவா, அதன் மூலப்பொருளான உயிர் என்ற சக்தியை உச்சியில் அறிந்துவிட்டால் மற்ற 5 புலன்களும் அடக்கம் பெறும் என்பதைத்தான் 6 குழந்தைகளாக இருந்த ஆறுமுகனை சக்தி அரவணைத்தவுடனேயே 5 உடல்கள் மறைந்து போக ஒரு உடலில் ஆறுமுகம் வந்த தத்துவம் கந்தன் தத்துவம். அப்போ கந்தன் என்றால் என்ன விளக்கம் என்றால், மனித உடலில் ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, சிந்தனை என்ற 6 நிலைகளில் தன்மாற்றம் அடைகின்ற காந்த தத்துவம் என்று பொருள். அதான் கந்தன் தத்துவம், அதான் கந்த புராணம். இப்போ அறிவில் சிறந்த காசியப மகரிஷி ஏன் அவர் அரக்கியோட போய் இணையணும்? இதுதான் மனித வரலாற்றின் சூட்சுமம். அவருக்கு அவசியம் இல்லை. உடல் காமம் என்பது மகான்களுக்கு வெளிப்படாது. அப்போ என்ன கருத்தை காட்டுவதற்காக இப்படி இதிகாசம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சுத்தமான அறிவு, பிரம்மத்தை அறிந்த அறிவு, அது மாயை என்ற அரக்கத்தனத்தோடு இணைகின்ற போது அந்த அறிவு தரம் இறங்குகிறது. ஏன்னா என்னதான் ஞானம் பெற்றிருந்தாலும் கொஞ்சம் சறுக்கினாலும் வித்யா கர்வம் மேலே வந்துடும்.
இதான் ஏற்கனவே நம்ம மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன் தத்துவத்தில் சிந்தனை எடுத்துக்கொண்டோம். அதனால் இந்த மனித வாழ்க்கையை குறிப்பிடுகின்ற போது எல்லோருக்குள்ளும் அந்த தெய்வத்தின் தூய அறிவு இருந்தாலும் அது பழக்க பதிவுகளுக்கு ஆட்பட்டதுனால அது கர்வத்தில் வசப்படுகிறது. அப்போ இந்த ஆணவமும் அரக்கின் ஆணவமும் இணைந்தபோது அது பேராணவமாக, ஆணவத்தின் பிரதிநிதியாக சூரபத்மன் பிரசவமாகிறான். அடுத்து அரக்கியாக இருப்பதும் இறைநிலை தானே, அறிவின் எழுச்சி தானே மனம். அப்போ அந்த மனம் தன் உட்பக்கத்தை உணர்கின்ற போது அறிவாக மேன்மை அடைகிறது அல்லவா? அந்த நிலையில் இந்த அரக்குக்குள் இருக்கின்ற அறிவு, அதாவது தர்மம், கஷ்யபமுனியுடைய தர்மத்தோடு இணைந்த போது சிங்கமுகன் பிறந்தான். தர்மவானாக, சாஸ்திரம் அறிந்தவனாக சிங்கமுகன் பிறந்தான். மறுபடியும் இவருடைய ஆணவமும் அவருடைய வித்யாகரும் இணைகின்ற போது தாரகாசுரன் என்ற இன்னொரு அரக்கன் பிறக்கின்றான். அடுத்து மனிதனுக்குள் ஆசைகள் இருக்கு இல்லையா, காமம். அப்போது கஷ்யபருடைய காம உணர்வும் இந்த அரக்கினுடைய மனமும் இணைகின்ற போது ஆசைகளுக்கு பிரதிநிதியாக அஜமுகி என்ற பெண் பிறக்கிறார். இப்படி ஒரு மனிதனுடைய அறிவு தரம் மாற ஒரே தந்தைக்கு 4 விதமான குழந்தைகள் பிறப்பது இயற்கை என்ற நீதி இங்கே காட்டப்படுகிறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களே அப்படின்றமே. சாமி சொல்லுவாங்க, இரட்டை குழந்தைகள் பிறந்தால் கூட பேதம் உண்டு. இப்படி 4 குழந்தைகள் பிரசவித்தாங்க. இதில் சூரபத்மன் என்று பெயர் ஏன் வைக்கப்பட்டது என்றால், பத்மம், பத்மாசனம், பத்ம வியூகம் என்று சில வார்த்தைகளை நாம் புராணங்களில் படித்திருக்கிறோம். இவை எல்லாமே எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய ஆத்மா கூடிக்கொண்டிருக்கின்ற மூலாதார மையத்தை குறிப்பிடுவது. இந்த ஆத்மா விந்துநாதத்தால் சூழப்பட்டிருக்கிறது. அதனால தான் கடல் சூழ்ந்த வீரமகேந்திரபுரம். இந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற கர்ம வினைகள் மூளையில் மோதி எண்ணங்களாக மலர்ச்சி பெறுகின்றன. அதில் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவே ஆணவம், கண்மம், மாயையில் சிக்கிய மனம் என்ற சூரனை சம்ஹாரம் செய்யணும். அப்படி சம்ஹாரம் செய்வதற்கு அவனுடைய இயல்புகள் என்னன்றது ஆராய்ந்து பார்க்கணும். அது அகத்தாய்வு பயிற்சி என்று மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம இடத்துல 10 தீய குணம் உண்டு என்று ராமாயணம் காட்டுகிறது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை மற்றும் அதிகார போதை. இந்த 10 தீய குணங்களுக்கு மூலம் ஆணவம். அந்த ஆணவத்தோடு சகல சாஸ்திரங்களும் தவ ஆற்றலும் திவ்ய வரங்களும் பெறுகின்ற போது இந்த ஆணவம் வித்யாகர்வமாக மாறுகிறது. இது ஆணவத்தை விட ஆபத்தானது, இந்த வித்யாகர்வம். ஆகவே கடுமையான கொடுந்தவங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட வித்தைகளும் வளர்த்து கொண்ட அறிவும் இந்த அசுரர்கள் கையாண்ட நுட்பங்களும் செய்த செயல்களும் அதர்மத்தையே அறுவடை செய்தன. மயக்கத்தில் பிறந்த மக்களின் கர்ம வினைகள் ஆட்சி செய்கின்ற இடம்தானே மூலாதாரம். அதுதான் கடல் சூழ்ந்த வீரமகேந்திரபுரி, அதாவது விந்துநாதம் சூழ்ந்த மூலாதாரம், அதான் பத்மம், சூரபத்மன். இதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது கிரௌஞ்ச மலை. அதாவது இந்த வித்யாகர்வத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது அவனுடைய ஆணவம், அகந்தை. அந்த அகந்தைக்கு ஓமானம் தாரகாசுரன். அவன் அந்த கிரௌஞ்ச மலைக்கு பாதுகாப்பாக இருந்தான்.
இந்த ஆணவத்தின் பிரசவம் என்ன என்றால் ஆசைகள், அஜாமுகி. எனவே இந்த ஆசைகளுக்கு எத்தனை வகைகள் உண்டு, ஆயிரக்கணக்கான ஆசைகள். இவை எல்லாவற்றையும் நிறைவு செய்ய வேண்டுமென்றால் புலன்கள் தானே தேவை. அப்போ மனதின் ஆசைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நம்முடைய புலன்கள் பாழ்படுகின்றன. அந்த இந்திரியம் என்பதுதான் இந்திரன் என்று பொருள். தேவேந்திரன் என்றால் இந்த இந்திரியங்களுக்கு மூலமாகிய ஜீவகாந்தம் என்று பொருள். எனவே தேவலோகத்திற்கு அதிபதி தேவேந்திரன், அதாவது இந்திரியங்களுக்கு மூலம் ஜீவகாந்தம். அப்போ இந்திரியங்கள் செயல்படுகின்றன என்றால் இந்திரியங்கள் மூலமாக ஜீவகாந்த சக்தி தான் தன்மாற்றம் அடைகிறது. அதை மனதின் மூலமாக அறிவு இன்ப துன்பமாக உணர்கிறது. எனவே இந்த கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் இந்த ஆசையின் ஆதிக்கத்துக்கு சமாளிக்க முடியாமல் என்னால் முடியல, என்னை விட்டுடுன்னு தவிக்குது. ஆனால் மனசை விட்டுடுதா? வயிறு இனிப்பு சாப்பிட்றோம், ஒரு துண்டாச்சு, 2 துண்டாச்சு, 3 துண்டு ஆச்சு, நாக்கு எரியுது, வயிறு இதுக்கு மேலே நீ உள்ள தள்ளினேன்னா நான் வாந்தி எடுத்துருவேங்குது. மனசை விட்டுருதா? சரி முடியல அப்படின்ற போது கூட சரி இனிமேல் எனக்கு இனிப்பு வேண்டான்னு சொல்கிறது இல்லை. அதை எடுத்து பத்திரமா ஃப்ரிட்ஜில் வை, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேன்றது. இது அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே இப்படி ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் மனதின் ஆசைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் துன்பப்படுகின்றாலும் கூட இந்த ஆசைகள் ஆணவத்தை பயன்படுத்தி இன்னொன்று அனுபவிக்கணும் என்று புலன்களின் தாங்கும் திறமைக்கு மேலேயும் அதை வற்புறுத்தி பயன்படுத்த தோன்றுகிறது. அப்போ காலத்தால் புலன்கள் கெட்டு ஒவ்வொரு புலனாக தன்னுடைய செயல்திறமை இழந்து கொண்டே வருகிறது. இப்படி புலன்கள் இன்பங்களை நிறைவு செய்யும் போது உண்டான அனுபவங்களால் இந்த ஆசைகள் மேலும் மேலும் வளர்ந்து பேராசையாக மாறி அளவு மீறி முறை மாறி தொடர்ந்து இன்பங்களை துய்ப்பதற்காக புலன்களை வலுக்கட்டாயமாக பயன்படுத்துகின்ற பொழுது வலி, நோய் போன்ற துன்பங்களை சந்திக்கின்றோம். உடலால் இயலாத போதும் மன ஆசைகள் ஆணவத்தின் துணையோடு உடலை வற்புறுத்துகின்றன. சுதந்திரமாக இயற்கை நீதிப்படி இயங்க வேண்டிய புலன்கள் ஆணவத்திற்கு அடிமையாகி அதுவே பாழ்படுகின்றன. சாமிஜி அழகாக சொல்லுவாங்க, அறிவை புலன்கள் வெல்லுவது உயர்வு, அறிவால் புலன்களை வெல்லுவது, அதாவது அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார் மகரிஷி. ஆணவத்தை வெல்லும் வல்லமை யாருக்குண்டு? முழுமையான பேரறிவுக்குத்தான் ஆணவத்தை வெல்லும் திறம் உண்டு. ஆதி சிவத்துக்குத்தான் ஆணவத்தை வெல்லும் திறம் உண்டு. எனவே இந்த அறிவு ஆணவத்தோடு யுத்தம் செய்து ஆணவத்தை வதம் செய்ய வேண்டும். இதுதான் சூரசம்ஹாரம். அப்போ புலன்கள் மன ஆசைகளை தவிர்த்து உடல் தேவைக்கு மட்டும் செயல்படுகின்ற போது இயல்பான ஆரோக்கியம் காக்கப்படுகிறது, புலனுடைய இயக்கம் சீரமைக்கப்படுகிறது. எப்படி கலங்கரை விளக்கு தொலை தூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுவதைப் போல இந்த புலன்கள் வழியாகத்தான் உலகியல் வாழ்க்கையோடு மனம் இணைந்து உடலின் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, ஆசாபாசங்கள் என்று வாழ்க்கை அனுபவங்களை பெறுகின்றன. இப்போ புலன்கள் இல்லைன்னா மனம் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண முடியும்? எனவே இது ஒரு கலங்கரை விளக்கு போல இந்த உலகியல் வாழ்க்கைக்கு துணை செய்பவை புலன்கள், அதில் தவறு இல்லை. அந்த புலன்களை பயன் கொள்ளுகின்ற மனசு பண்ணுற குறுக்குத்தனம் தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். எனவே அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம்
என்ற மாயையில் சிக்கி தன்னை இழந்துவிட்ட மனதால் உயிரின் மூலத்தை அறியவோ ஆணவத்தை வெல்லவோ முடியாது. சாமிஜி அழக ஒரு கவி சொன்னாங்க, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியின் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்போது இந்த இதுவரைக்கும் பார்த்த கருத்துக்கு என்ன பொருள் என்றால், இந்த மனதை பக்குவப்படுத்தி 5 புலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே ஆணவத்தை வதம் செய்ய வேண்டும். இப்போ அந்த ஆணவத்துக்கு பிறந்த குழந்தை, பத்மாசுரனுக்கு பிறந்த குழந்தைகள் பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு. இரண்யன் இன்னொரு இடத்துலையும் வருவான் தசவதார கொள்கையில். அப்போ இது என்ன பொருள் என்றால், இந்த ஆணவத்துக்கு பிறந்தது பானுகோபன் மனசு, அக்னிமுகன் குண்டலினி சக்தி, இரண்யன் ஆத்மா, வஜ்ரபாகு வைராக்கியம். அப்போ இது எல்லாமே ஆணவத்தின் பை ப்ராடக்ட்ஸ், அதுலேருந்து வெளிப்பட்டவை. அப்போ என்ன பண்ணணும், மனமானது வைராக்கியத்தோடு குண்டலினி சக்தி மூலம் ஆத்மாவை அறிந்துவிட்டால் தன் மூலமான பரம்பொருளை அறிய முடியும் என்பதனால்தான் பானுகோபன் கடைசி யுத்தத்துக்கு போகிறான், முருகனை எதிர்த்து கடைசி யுத்தம் நடத்துகிறான். அப்போது இவனுடைய மாயா ஜாலங்கள், அவனுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் செயலற்று போகின்றன. அப்போ அதை கண்டான். இப்போ தன்னுடைய மாய வித்தைகளெல்லாம் செல்லுபடி ஆகவில்லை என்றால், அப்போது இந்த மாயைக்கு உட்படாத ஒரு தூய அறிவு சிவம், அப்போ அந்த சிவத்தின் வடிவம்தான் இந்த குமரன் என்று கண்டு கொண்டான். அப்போது திரும்பி சூரபத்மகிட்ட சொல்கிறான், நாம் வணங்குகின்ற சிவபெருமான் தான் முருகனாக வந்திருக்கின்றான், கந்தன் சிவனின் அம்சமே, அதனால் அவனை வணங்கி சரணடைவது நமக்கு பெருமைக்குரியது என்றான். பாதுகாப்புன்னு சொல்லலை, பெருமைக்குரியது என்றான். ஆனால் ஆணவம் ஒத்துக்குமா? உடன்படலை. சிங்கமுகன் என்ற விவேகம் சொன்ன அறிவுரையையும் ஆணவம் ஏற்கவில்லை. மேலும் ஆணவத்தை சார்ந்த விவேகம் என்னாகும்? சிங்கமுகன் என்ன ஆனான்? அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், இவன் கேட்கல. கடைசி அவன் சொல்லுவான், நான் யுத்தத்துக்கு போய் திரும்பி வர போகிறதில்ல, நீயும் நிரந்தரமாக இந்த மண்ணை ஆள போகிறதில்லை என்று கடைசியாக விரக்தியோடு சொல்லிவிட்டு யுத்த காலத்துக்கு போகிறான். அது அவனுக்கு கடைசி யுத்தம். இப்படி அவனும் முடிஞ்சான். அப்போ ஏற்கனவே தாரகாசுரன் போயாச்சு, பானுகோபன் போயாச்சு, சிங்கமுகனும் போயாச்சு. அடுத்து மிச்சம் சூரபத்மன் மட்டும்தான். ஸோ அவன் யுத்தத்துக்கு வருகின்றான். அதாவது அவனுடைய எவ்வளவு திறம் வாய்ந்தவன், அரிய தவத்தின் மூலமாக திவ்ய வரங்களை பெற்றவன், தெய்வத்தை உணர்ந்தவன், சாஸ்திர ஞானம் பெற்றவன், உடல் வலிமை மிக்கவன். நம்ம 7 சம்பத்துன்னு சொல்கிறோமே, அந்த 7 சம்பத்துக்களும் நிறைவாக பெற்றவன். அந்த 7ல் எங்கே குறையாச்சுன்னா அறிவில் மட்டும் கொஞ்சம் குறையா போயிடுச்சு. அதனால் தேக்கு மரத்தை வெட்டும்போது வளையாத கோடாரி வாழைக்கன்றை வெட்டும்போது வளைஞ்சு போகணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுவன் 3 லோகங்களையும் தன் வசப்படுத்திய சூரன், பாலகன் அப்படின்னு நினைச்ச 14 வயசு முருகனுக்கு அந்த இளைஞனின் குமரனின் கை வேளால் வதமானான். இந்த இடத்துல இன்னும் அற்புதமான கருத்து இருக்குங்க. முருகன் சூரனை வதம் செய்த போது முருகனுக்கு வயசு 14. அது மட்டுமல்ல, முருகன் பிறந்த நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரத்தில் பால் காவடி எடுத்து முருகனை தரிசனம் செய்யணும். அதுக்கு காவடி தூக்குறது, அலகு கூத்துறதுன்றலாம் சடங்கு வச்சுருக்கிறாங்க. என்ன பொருள் என்றால்,
விசாக நட்சத்திரம் என்பது பிரபஞ்ச அறிவை பெற்றவன், காந்தக்களம், வான்காந்த களம்னு பேர் அர்த்தம். அதை அடைவதற்கு பக்தன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் காவடி எடுக்கணும், அதுக்கு விரதம் இருக்கணும், பாத யாத்திரை போகணும், அளவு குத்தணும். இது வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தான். என்ன தத்துவம் உள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகு குத்தின வாயில் பேச முடியாது. அப்போது தெய்வத்தை அறிவதற்கான முதல் படி மௌனம். மௌனம் அதுக்கு தான் அழகு குத்துறது. பேசாமல் இருக்கணும், மௌனமாக இருக்கணும். அதுக்கு உடலையும் மனசும் தயார் பண்ணணும் அல்லவா, அதுக்கு தான் விரதம் இருக்கிறது. பிறகு பால் காவடி எடுப்பது. பால் காவடினா நம்ம வித்து சக்திக்கூடிய மையத்துக்கு பார்க்கடல் என்று சொல்லுவாங்க. அந்த வித்து சக்தியை இருக்கின்ற குண்டனை எழுப்பி மேலே உச்சி கொண்டு வரணும். அதை காவடி தவம் என்று மகர்ஷி ஒரு தவத்தை வச்சுருந்தாங்க ஒரு கொஞ்ச காலம். ஐயாவுக்கெல்லாம் தெரியும் அது. அப்படி எடுத்து எதை அறிகிறோம் என்றால், முருகனை, இந்த பிரபஞ்சமாக இருக்கின்ற காந்த தத்துவத்தை அறிந்து கொள்கின்றோம். அது எப்போ தெரிஞ்சுக்கணும்? 14 வயதில். ஏன்னா உடல் பக்குவமாகின்ற வயது 13, 14. அதே சமயத்திலேயே தனக்குள் இருக்கின்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு அதை வதம் செய்துவிட்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், தர்மம் சார்ந்ததாக இருக்கும், சகல சம்பத்துகளும் நிறைந்ததாக இருக்கும், நல்ல சந்ததிகளை உருவாக்கும். அப்போ இத்தனை சிறப்புகள் இருப்பதனால மனிதனாக பிறந்தவன் 14 வயது பிசிக்கல் மெச்சூரிட்டி முடிந்த உடனேயே ஆத்ம ஞானத்திற்கு வந்துவிட வேண்டும். இதை குறிப்பிடுவதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த வைகாசி விசாகம் என்று பால் காவடி எடுத்து முருகனை தரிசிக்க போகிறோம். அப்போ என்ன பொருள் அப்படின்னா, இது ஒரு முறை நிகழ்ந்து போச்சு சூரசம்ஹாரம். அப்போ எதுக்கு வருஷம் விசாகம் நடத்துகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து குழந்தைகள் ஒவ்வொரு வருஷம் பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வர்க்க வம்சம் இளைஞர்கள் 14 வயசுக்கு வருவாங்க. அப்போது இப்படி 14 வயதை தொடுகின்ற அந்த இளம் பிராயத்தை தொடுகின்ற அனைவருமே இந்த ஆத்மஞானத்துக்கான வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த புதிய 14 வயதை தொடுபவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. இது தத்துவம் புரிஞ்சுக்கிட்டால் சமுதாயம் மேன்மையடையும். அடுத்து, இந்த மாயா சக்தியால் சூரன் விருட்சமாக நின்றான் பாருங்க. ஏன் அப்படி விருட்சமாக நின்னா, அப்படி ஏன் காட்சி அமைக்கப்பட்டது என்றால், இப்போ அந்த விருட்சத்தை மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். மூலாதாரத்தில் வேரூன்றி முதுகுத்தண்டு என உயிர் மையங்களில் நீண்டு மூளையில் கிளை பரப்பி கோடிக்கணக்கான இலைகளைப் போல் எண்ணங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆணவ விருட்சம் என்பதே இவன் சூரபத்மன் விருட்சமாக நின்றதன் பொருள். இந்த விருட்சத்தை எது பிளக்க முடியும் என்றால், சக்தி வேல் இதை பிளந்தது. சக்தி என்பது அன்னை பராசக்தியிலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்போது உயிரை பற்றிய அறிவை பெற்றால்தான், உயிரை உணர்ந்த ஞானம் பெற்றால்தான் இந்த சக்தி வேல் கொண்டு விருட்சத்தை பிளக்க முடியும். அப்படி பிளந்து 2 பகுதிகளாக எடுத்துக்கொண்டோம். ஒன்று சேவற்கொடி, இன்னொன்று மயில் வாகனம். சேவல் என்ன பண்ணுது என்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் குரல் எழுப்பி அனைவருக்கும் பொழுது விடிந்துகிற போகிறது என்பதை அறிவிக்கிறது. அப்போது அறிவின் விடியலை அறிவிக்க வேண்டும் என்பதனால் இது சேவல் கொடி, சேவலை ஓமப்படுத்திய ஒரு கொடி. அடுத்து, கோடிக்கணக்கான விண்மீன்கள் கண் சிமிட்டும் நீலமுகில் வானம், இந்த வான்காந்தம். இந்த வான்காந்தம் என்ற மயில் வாகனை முருகன், அந்த முருகனிடத்தில் சரணடைந்தால் முருகனுக்கு மூலப்பொருளாகிய சிவத்தை பக்தனும் அனுபவத்தில் முழுமையாய் உணரலாம் என்ற தத்துவம்தான் மயில் வாகனமாக ஏற்றுக்கொண்டது.
இந்த இந்த கருத்தை வள்ளல் பெருமான் சொல்வார். வானத்தின் மீது மயிலடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி சகியே என்பார். இப்போ மயில் பல வர்ணங்கள் நிறைந்தது. அதுபோல இந்த பிரபஞ்சம் கோடான கோடி இயக்கங்களால் நிறங்களால் சூழப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தை தாங்கியிருக்கின்ற மூலப்பொருள் ஆதிசிவம். அந்த சுத்தவெளி அது கண்ணங்கரு குயில் போல் இருளானது, இருட்டானது. மக்கள் இந்த உண்மையை உணர்ந்து தம்மில் இருக்கின்ற ஆணவம் என்ற சூரனை வதம் செய்து தன் மூலமாகிய சிவத்தை அறிவதே உண்மையான சூரசம்ஹாரம். இதை புரிந்து மக்கள் பயன் கொள்ளக்கூடிய வகையிலே பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லி மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். அந்த கடமையை உணர்ந்து செய்தால் சமுதாயம் சீர்பெறும் என்பதை உணர்த்தி இந்த மாதத்தை பற்றிய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். அடுத்து